மே 28 நல்லதோ பொல்லதோ? கடவுளின் கரங்களிலிருந்து நல்லவைகளை மட்டும்தான் பெற வேண்டுமோ? தீமையான எதையும் பெறக்கூடாதோ? யோபு 2:10. இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் நான் பறந்து கொண்டிருக்கையில் எனது இருக்கைக்கு பின்புறம் இருந்த இரு சிறுவர், இந்தியன் ஏர்லைன்ஸ்லேயே பறக்க வேண்டும், வேறே பணியாளர் யாரும் இவ்வளவு அன்பாய் இருப்பதில்லை என கத்தினர். என்னவென்று பார்த்தால், அந்த விமானி பணிப்பெண் இந்த சிறுவருக்கு கூடுதல் சில சாக்லேட்டுகளை கொடுத்திருக்கிறாள். துர்பாக்கியமாக சராசரி கிறிஸ்தவர் பலரது தத்துவமும் இவ்வளவு குழந்தைத்தனமாகவே இருக்கிறது. அவர்களுக்கு கடவுள் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா, அவ்வளவுதான். கீழ்கண்ட திருவசனங்களை கூர்ந்து கவனிக்குங்கால், நல்லவையாக தோன்றுபவை மட்டுமே கடவுளிடமிருந்து வருபவை என்று நமது நம்பிக்கைக்கு என்ன ஆதாரம் உண்டு? வாழ்க்கை இன்பமாயிருக்கும் போதே மகிழ்ச்சியோடு இரு. துன்பம் வரும் போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது, அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளா வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார். பிரசங்கி 7:14. யோனாவின் தலைக்கு நிழலாயிருக்கவும் அவனது மனச்சோர்வை நீக்கவும் கடவுளாகி ஆண்டவர் ஓர் ஆமணக்குச் செடி முளைக்க கட்டளை கொடுத்தார். மறுநாளிலோ பொழுது வடியும் நேரத்தில் கடவுள் ஒரு புழுவுக்கு கட்டளை கொடுத்தார். அது அந்த ஆமணக்குச் செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. யோனா 4:6-7. நான் ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளையும் படைக்கிறேன். நல்வாழ்வை அமைப்பவர் நான், தீமையை படைப்பவரும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. ஏசாயா 45:7. கடவுளே ஏகாதிபத்தியர் என்றும் எதுவுமே அவரது கட்டுப்பாட்டிற்கு மீற முடியாது என்றும் அவரது அனுமதியின்படியே நடக்கும் என்றும் நாம் உறுதியாக ஏற்றுக்கொண்டால்தான் திருத்தூதுவர் பவுலுடன் சேர்ந்து துன்பமோ துக்கமோ எதுவும் நமது நன்மைக்கென்றே நடக்கும் என பாடலாம். ரோமர் 8:28. இந்த நிச்சயம்தான் நமக்கு அசையா நம்பிக்கையை அளித்து உபத்திரவத்தில் பொறுமையாயிருக்க நம்மை தைரியப்படுத்துகிறது. ரோமர் 12:12. நமது பிரச்சனைகள் பாடுகளை குறித்து மக்கள் யூகித்து 1000 சொல்லலாம். ஒரு சில ஆண்டுக்கு முன்னர் மூத்த தேவ மனிதர் ஒருவர் சாலை விபத்திற்குள்ளானார். அவரை மருத்துவமனையில் சேர்த்து உதவ நான் அவருடன் இருந்தேன். நான் அவர் இருந்த அறைக்கு முதலாவது அனுப்பி வைத்த சிலவற்றில் இருந்தது ஒரு பைபிள். மாலையில் நான் அவரை சந்திக்கச் சென்ற போது அவர் அந்த பைபிளுக்காய் அதிகம் நன்றி செலுத்தினார். யோபு 12:9 மூலம் கடவுள் அவரிடம் பேசியிருக்கிறார். கலங்கி கொந்தளித்துக் கொண்டிருந்த அவரது மனது அமெரிக்கையானதாம். ஆண்டவருடைய கைதான் இதை செய்தது என்று அறியாதவன் யார் என்பதே அந்த திருவார்த்தை.